சரத்பவார் போய் இன்றைக்கு மோடியை சந்தித்தது, அவருடைய மகள் சுப்ரியா சூலே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறார். இது எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடியது என்ன? இது பாஜகவின் ஆட்சி அல்ல, ஆர்எஸ்எஸ் ஆட்சி. ஆர்எஸ்எஸ் திட்டமிடுதலில் நடக்குது. இப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அடிப்படை கொள்கை கோட்பாடுலாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் இருங்க, மக்கள் உங்களை நம்புறாங்களா இருங்க, எங்களுடைய பிரான்ச்சா இருந்துங்க. பாஜக எதிர்ப்பு தான் அதோட மூல உயிரே. அதை நீங்க எதிர்த்து அதை செஞ்சிட்டீங்க, மாற்றி செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தாவேகா பேசுகிற பேச்சு எப்படி ஒத்து போகுது பத்திலா? நீங்க வாங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற. அதோட பொருள் என்னன்னா, நீங்க ஜெயிச்சுட்டு உள்ள வருவீங்க, அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கட்சி இருக்காது. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான முடக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். நன்றி சார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்தொடராக பார்க்கப்படுது. பல சட்டங்கள் வந்து இயற்ற போகிறாங்க, அரசியலமைப்பு திருத்த போகிறாங்கங்கிற ஒரு விவகாரம். இப்போ ஏற்கனவே முந்தைய தேர்தலுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது கூட உளவு எதிர்பார்ப்பு இல்லை, கண்டிப்பாக தோற்கடிச்சிருவாங்கன்னு சொல்லி. ஆனால் தேர்தலுக்கு பிறகு சினாரியஸ் மொத்தமாக மாறி இருக்கு. சிதம்பரம் ஆல்ரெடி எச்சரிச்சிருந்தார், சரத்பவாரையும் டிஎம்கேவையும் அணுக போகிறாங்க மோடி அப்படின்னு சொல்லி. சரத்பவார் இப்போ போய் மோடியை பார்த்துட்டாரு தனி அறையில். விஷுவல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமாக ஆதரவு தெரிவிச்சிருவார். இப்போ அடுத்து டிஎம்கேவையும் அணுக போகிறாரு திரு நரேந்திர மோடி. எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே ஒரு, அதாவது அப்சல்யூட் பவர், முற்றாக முழுதாக கையில் அதிகாரம் இருக்கும்போது எப்படி ஒருவரை எதை வைத்து வளைப்பது அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து அவர்கள் கைதேர்ந்து தான் இருக்கிறாங்க. அது வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் என்ன சொன்னோம்னா, இவர் அமித்ஷா வந்து அந்த அஸ்ஸாமை முடித்து விட்டார், நாகாலாண்டை மணிப்பூரை முடித்து விட்டார், இவர்களை முடித்து விட்டார், அடுத்து ஒவ்வொரு மாநிலமாக தொட்டுட்டு அப்படியே தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். அதை அவர்கள் வெற்றி பெற முடியாது. ராகுல் காந்தி முன்னாடி சொன்னார்ல, முடிஞ்சா தொட்டு பாருங்க தமிழ்நாட்டை. தொட்டு பார்த்தாச்சு. அந்த இதனுடைய நேரடி விளைவு ராகுல் காந்தியை ரியாக்ட் பண்றாரு. விஜயை யார் வந்து திமுகவை வீழ்த்தினார்களோ அவர்கள்ட்ட போய் அவசரமாக சேர்கிறார்கள். அப்போ அவர்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் அவர்கள் வந்து வாக்கு இயந்திரங்கள் எல்லாவற்றையும் கையில் வைத்து கொண்டு ஒரு நடிகரை அவரை வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல். இந்த பொருளை வச்சு இந்த பொருளை அடிச்சு வீழ்த்தணும்னு அதுக்கான வழி தெரிஞ்சுன்னா அந்த பொருளை வைத்து அவர்களை வீழ்த்தி விடுவது. இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை வைத்து ஒரு பிரபல்யத்தை ஏற்படுத்தி காலி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ சினாரியோ மாறுதுங்கிறது எக்ஸாக்டா ஈஸியாலாம் மாறல, உடனே அப்படி ஈஸியா மாறல. அதுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க இப்போ என்ன சொல்றதுன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை 20 பேரை பிரிக்கிறாங்க. அந்த மேயரனுடைய கட்சி 23 22 எம்பிக்களோ ஜெயிச்ச இடத்துல 20 எம்பிக்களை பிரிச்சாச்சுன்னா அங்க 2 எம்பிக்கள் தான், 2 3 தான் அங்க மிச்சம் இருக்க போறாங்க. அந்த 2-3 பேருக்கும் என்ன நிலைப்பாடுன்னு தெரியாது, அவங்க கையில எதுவும் கிடையாது. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே அவருடைய கையில இருக்கக்கூடிய 9 எம்பிக்கள் 6 பேரை பிரிச்சிடுறாங்க. ஷிண்டே குரூப்புக்கு அங்க தாவிடுறாங்க. 2/3 மெஜாரிட்டின்னு சொன்னா அது 2/3 ஆயிடுது. இங்க 2/3 இல்ல, இங்க 360 வேணும். ஆனால் இப்படி 26 எம்பிக்கள் வந்து அந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தரையா ஏதோ ஒரு வகையில் எந்த ஆயுதத்தை கொண்டு எந்த விதத்தில் அவர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எளிதில் வீழ்த்த முடியாத ஒன்றாக இருப்பது இந்த மக்கள் அரங்கம் மட்டும்தான். அன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தான் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை தவிர மற்ற எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் வீழ்த்துகிறார்கள். அது கண்கூட தெரியுது. அப்ப அப்படி பார்க்கும்போது சரத்பவார் போய் இன்றைக்கு மோடியை சந்தித்தது, அவருடைய மகள் சுப்ரியா சூலே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறார். இது எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது ஒரு அதாவது மோசமான அறிகுறி. இந்த மோசமான அறிகுறி தமிழ்நாட்டில் இல்லை. அவங்க ஆனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி சிவா அவர்களும்
டிஆர் பாலு அவர்கள் ஏற்கனவே வந்து பப்ளிக் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து நாங்கள் பாஜகவின் திட்டத்துக்கு ஒருபோதும் இணங்க மாட்டோம், அவங்க என்னதான் சரத்து வச்சிருக்காங்கிறத நாங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு நம்மளுடைய விகிதாச்சாரங்கள் குறைந்து விடாத அளவுக்கு, விகிதாச்சாரம் என்ன 1971 விகிதாச்சாரம், அதான் விகிதாச்சாரம். மற்றபடி அதுக்கப்புறம் விகிதாச்சாரம்னு சொன்னா எதை வேணாலும் நீங்க நம்பர் எடுத்துக்கலாம். எந்த சென்சஸ் 2011 சென்சஸ் எடுத்துக்கலாம்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுல சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப 71 சென்சஸை வைத்துக் கொள்வோங்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஹோல்டு நிக்கணும். மற்றபடி எந்த விகிதாச்சாரத்தை நீங்க அது 800 சீட்டுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, 400 சீட்டு 550 சீட்டுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, 530 எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் விகிதாச்சாரம். அந்த விகிதாச்சாரப்படி 1971 விகிதாச்சாரப்படி இருக்க வேண்டும். இதை திமுக ஆரம்பத்திலிருந்து சொல்லுது. அது இப்போதும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவர்கள் விலகம், அதாவது தவறு செய்ய மாட்டார்கள், அப்படி செய்யக்கூடாது, கண்டிப்பாக கூடாது, கண்டிப்பாக மாட்டார்கள். 99% திமுகவை நாங்கள் நம்புகிறோம், நாம நம்பலாம். அதோட பொருள் என்னன்னா திமுக வந்து எதிர்த்து வாக்களிக்கும். அதோட பொருள் அதுதான். வெளிநடப்பு செய்யறதுங்கிறது ஏமாற்று வேலை. சரிங்களா? அது வெளிநடப்பு கூட செஞ்சு வந்து மறைமுகமா ஆதரவு, அது மறைமுகமா ஆதரவு தான். அப்படி ஒரு வேலை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறுமனே பாஜகவோடு இன்று சமரசம் செய்வது அல்ல, இது ஒரு வரலாற்று துரோகம் ஆகிவிடும். தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து தமிழர் முன்னேற்றம்ங்கிறது மட்டும் இல்லாம திராவிட அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப தென்னிந்தியாவுக்கே ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டியா அல்லது ஒரு தலைமை பார்ட்டியா ஒரு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு திமுக இப்படிப்பட்ட ஒரு கேட்டை செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடாது, இருக்கவும் செய்யாதுங்க என்னுடைய நம்பிக்கை. ஆனா சார், இப்போ நம்ம இவ்வளவு விவாதம் பண்ற அளவிற்கு இதை வந்து அவ்வளவு பரபரப்பாக உள்ளாக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்க டிராஃப்ட் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க முடிவு எடுக்கிறோம்னு சொல்றக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? இப்போ பாஜக நிச்சயமா தமிழகத்திற்கும் சரி, தென் தமிழகத்திற்கும் சரி வஞ்சிக்கக்கூடிய திட்டங்கள் தான் அவங்க கொண்டு வருவாங்க. அது டீலிமிட்டேஷன் ஃபேராலாம் இருக்காதுங்கிற நம்ம முன்முடிவுக்கே வந்துடலாம். ஏன்னா பாஜகவோட கடந்த கால வரலாறு அப்படி. அப்போ ஏன் நம்ம இவ்வளவு காலம் வந்து நம்ம பேச விட்டுட்டு இருக்கிறோம்? ஊடகங்கள் தினமும் விவாதம் பண்ணிட்டு இருக்கு. டிஎம்கே ஏன் அது வந்து அது ரசிக்குதா, என்ன பண்ணுது? இல்ல, அதாவது அப்ரோச்ல 2 விதம் இருக்குங்க. முதல்ல கடுமையாக பேசிவிட்டு கடைசியில சரண்டர் ஆகிற ஒரு அப்ரோச். இன்னொன்னு அந்த எதிர்வினைகளை உடனடியாக வார்த்தைகளால் சொல்லாமல் நடவடிக்கைகளில் காட்டுற ஒரு அப்ரோச். அதாவது நான் விஜய்க்கு சொல்றது இல்லை, நீங்க சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. இந்த பாபர் மசூதி இடிச்சப்போ அதற்கு வந்துகிட்டு இருந்த இந்த நீதிபதிகளினுடைய கமெண்ட் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து இந்த இடிச்சவர்களுக்கு எதிராக கடுமையான அந்த கடைசி தீர்ப்புக்கு நெருக்கத்துல அவர்கள் கொடுத்ததெல்லாம் கடுமையா இருக்கும். இந்த இடித்தவர்கள் மேல் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் கடுமையான வார்த்தைகள் அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நீதிபதிகள் பிரமாதமா பேசுறாங்க, அருமையா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வரும்போது கடைசியில ஆனால் அப்படின்னு ஒண்ணு போட்டு அவங்களுக்கு அதுக்கான தேவையானதை அதை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது ஒரு நடைமுறை. அப்படி இல்லாம எந்த கடுமையும் வார்த்தைகளில் காட்டாமல் செயல்பாட்டில் நேரடியாக சரியாக சொல்லி இருந்தால் அது சரி. சரிங்களா? அப்ப சரியாக நடந்து கொள்வது என்பது எண்ட் ரிசல்ட். நாம ஏன் இதை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்படி எது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கோம். திமுக செஞ்சிருங்கிறதுக்காக பேசல. சரிங்களா? அப்படி செய்து விடக்கூடாது. அதாவது 90% நமக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த 90க்கு மேல ஏன் நம்ப முடியல, அதோட பொருள் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நழுவல் அந்த இடத்துல இருக்குது. அங்க டிராஃப்ட் வரட்டும் நாங்க பேசுறோம்னா அதுல அது ஒரு குறிப்பிட்ட விஷயங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க வந்து நான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா டிராஃப்டே வரல, அதுல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க எப்படிங்க எதிர்ப்பீங்கன்னு ஒரு தரப்பு பேசும். கண்டிப்பா. இப்ப நீங்க வெளியில இருந்து என்ன பேசுவாங்க வலதுசாரிகள், ஏங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, அதுக்குள்ளே எதிர்ப்போம்னா என்ன பண்ணீங்களா? இப்ப போன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாத்தையும் பண்ணும்போது எல்லாரும் என்ன பேசுனாங்க? ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு அவர் சொன்னாரு. ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இது என்னன்னே தெரியாத நீங்க எப்படி கூட்டலாம் அந்த கூட்டத்தை? அப்படிதான் கேட்டாங்க வலதுசாரிகள், மோடி ஆதரவாளர்கள் அல்லது இந்துத்துவ ஆதரவாளர்கள். என்ன சொன்னாங்க? என்னதான் அவங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாது, வர்றதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்ப்பதுங்கிறது தப்புன்னாங்க. அவங்க வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கிடந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி முன்னாடியே தெரியுது என்ன காரணத்துக்காக கொண்டு வராங்கன்னா அதனால எதிர்க்கிறாங்க. சோ அப்படி தீவிரமாக எதிர்த்த திமுக இப்போ கை நழுவி போயிடும், நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் இப்படி சொல்லுவீங்கல்ல,
நீங்கள் வெளியில் பேப்பரை விடுங்க, நாங்கள் பார்த்துட்டு அது என்னன்னு நாங்கள் பதில் சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்தில் ஒரு ஜர்க்கு இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவர்கள் கண்டிப்பாக எதிர்த்து வாக்களிப்பார்கள். நாங்க நடுநிலைமைங்கிற பேர்லயோ ஏதாவது ஒரு கோபத்தை காட்டுறோங்கிற பேர்லயோ எதிர்ப்பு காட்டுறோங்கிற பேர்லயோ ஒரு நழுவி ஓடி வந்து விட்டால் அது மோடி அரசுக்கு மறைமுகமாக உதவுவதாகத்தான் பொருள். அப்படி உதவியதாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து தென்னிந்தியாவுக்கே தலையில மண்ணள்ளி போட்ட மாதிரி இது வரலாற்று பிழை. முரசொலி சொல்ற மாதிரி இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. அந்த நாளைய வரலாறு எப்படி எதை செய்யும்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று இழுக்கை திமுக தன் தோளில் சுமக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டு விடுங்கிறது என்னுடைய. இப்பவே காங்கிரஸ் சார் என்ன சொல்றாங்க, டிவிக்கோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, விசிகா போன்றவர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாளைக்கு கூட பாஜக கூட அவங்கெல்லாம் கூட்டணி வைக்கலாம், அவங்களாம் அரசியல் ரீதியாக தான் எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான டோன்ல பேசுது. திருமாவளவன் அவர்களே பேசினார் கடந்த வாரம். இப்படி இப்போ அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பவர்ஃபுல் இலாக்கா. அப்போ ஒருவேளை இப்போ மத்திய அரசோடு ஒரு இணக்கமாக போயிட்டோம் அப்படின்னா, இப்போ கடந்த காலத்தில் வாஜ்பாய் கூட போயிருக்காங்க இல்லையா, அதே பாணியிலே இப்போ திருப்பி நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அப்புறம் 1 நேஷன் 1 எலெக்ஷனும் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டியிருக்காரு மோடிஜி. அப்புறம் 2029 நீங்கள் அழகாக தேர்தலை சந்திச்சு மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம், நீங்கள் 2031 வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் கூட மோடி ஆஃபர் வச்சிருக்காங்க. வெனிசுலாவில் பழைய ஒரு அதிபர் இருந்தார்ல இதுக்கு முன்னாடி, ஒரு வீட்டு சிறையிலெல்லாம் எடுத்து வீட்டிலேருந்து அப்படியே தூக்கிட்டு போனாங்கல்ல, அவர் இருக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, பண்ணுக்கும் பட்டருக்கும் சாப்பாட்டுக்கும் எதுக்கும் வழி இல்லை. நார்மலாக குடும்பம் நடத்திட்டு இருந்த குடும்பத்தில் இருந்த பெண்கள்லாம் ரோட்டுக்கு வந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு பண்ணுங்க, பிள்ளைகள் பாலுக்கு எழுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது எவ்வளவு தான் வந்து ஒழுக்கம் கற்பு நேர்மைன்னு பேசுறது, அதை தாண்டி ஒரு நெருக்கடி வருது. இந்த பிள்ளைகளுக்கு நான் பத்த பிள்ளைகள் இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்காக இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்களில் சிலர் கீழே நின்றுடுவாங்க, சிலர் மேலே நின்றுட்டு நீ வந்துடுவேன்னு பக்கத்தில் உள்ளவங்கள சொன்னால் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் இது நான் அப்படின்னு பார்க்குறேன். நெருக்கடி இருக்குது, எல்லாருக்கும் சர்வைவல் நெருக்கடி இருக்குது, அதனால தான் நீங்கள் கீழே இறங்கிருக்கிறீங்க. ஆனால் இவங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நியாயம் கிடையாது, அது உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா உங்களுடைய எத்திக்ஸ் படி நீங்கள் இறங்கி இதை செஞ்சுக்கிட்டு என் பிள்ளைய நான் காப்பாற்ற போகிறேன்னு நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. இது பசி காலம், இது நெருக்கடி காலம், எனக்கு என்னுடைய வயிறுக்கு இல்லை என்னுடைய பிள்ளை வயிறுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு அங்கே ஒரு சமரசம் சொல்லிக்கொள்ளலாமே தவிர நீ இதை செஞ்சிருவ அப்படின்னு அடுத்தவர்களை சொல்லக்கூடாது. அது செய்து முடிக்கிற தண்ணி அதை பேசக்கூடாது. அதோட பொருள் என்னன்னா, பிராக்டிக்கலாக அது நடைமுறைப்படுத்தப்படாத பட்சத்தில் அதை பேசுவது தவறு. இன்னொன்று, திமுகவுக்கு ஒரு சர்வைவல்னு ஒன்று இருக்குது, பாஜக எதிர்ப்பு தான் அதோட மூல உயிரே. அதை நீங்கள் எதிர்த்து அதை மாற்றி செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாஜகவுக்கு எந்த வேலையும் கிடையாது, அந்த திமுகவுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதிமுக செய்த வேலையை அல்லது தாவேகா செய்கிற வேலையை நீங்க செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அரசியல்லே ஒன்றும் கிடையாது, அரசியல் எதிர்காலமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இருக்கிற இடி ரைடு அந்த ரைடு இந்த அதெல்லாம் பார்க்காத திமுகவா? அல்லது லஞ்சம் பணம் எதையாவது ஒன்று ஏதாவது கொடுத்து அதை சால்வ் பண்ற இடத்துல இருக்கான்னா கிடையாது. இது வந்து உயிர் நாடி, தமிழ்நாட்டின் பிரச்சனை அதை சார்ந்து நிற்பதுங்கிறது அவங்களுடைய கொள்கை சார்ந்தது. இந்த கொள்கை சார்ந்த விவகாரத்துல நழுவுறதுங்கிறது ஒருபோதும் நடக்காது, அப்படி நடக்கக்கூடாது. நீங்க அப்படியே தானே நீங்க மாத்தி கேட்கலாம், விஜயோட சேர்ந்து நிக்கிற விசிகாவுக்கும் இதுதானே நிலைமை அப்படின்னா அப்படி இல்லை. அது ஏமாற்றிக் கொள்வது, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு ஒரு வசதி இருக்குது. நான் பாஜகவோடு நேரடி டைப்ல இல்லை, நான் வந்து பாஜகவின் பிள்ளைன்னு சொன்ன விஜயோட தான் நான் கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வசதி இருக்குது. இன்னொன்று, அவர்களுக்கும் வயிறு இருக்குது, ரெண்டும் அங்கே ஒத்து போகுது. இவங்களுக்கு அப்படி இல்லை, இவங்க ஒரு பெரிய பார்ட்டி, இவங்க மெயின் ஆப்பனன்ட். அதனால நேரடியாக சண்டையிட்டுத்தான் வந்து வெற்றி பெறணுமே தவிர இப்படி போய் சரண்டர் ஆகுறதுங்கிறது இவங்களுடைய இருப்புக்கே காலியாகிவிடும். அதனால அந்த தற்கொலை முயற்சியை ஒருபோதும் திமுக செய்யாது. அப்படி செய்தால் அது நான் மறுபடியும் சொன்னதுதான், இது வந்து சூசைடல் தான். இப்போ பத்திரிகையில் வரக்கூடிய தகவல்லாம் பார்க்குறோம், டிஆர் பாலு, அதே போல் அம்மையார் கனிமொழி, திரு ஆர் ஆசா, இவர்களுக்கெல்லாம் வந்து இலாக்கா தருவதற்கு பாஜக ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும்,
இப்போ அடுத்து அவங்கள தான் அழைச்சி பிரதமர் மோடி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் ரொம்ப ப்ரீ பிளான்டா இந்த செஷன் மான்சூன் செஷனை வந்து ரொம்பவே ப்ரீ பிளான்டா டெல்லியில இருந்து நமக்கு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப கச்சிதமா வந்து இதை வந்து கூட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா சாதிக்கணும், எப்படியாவது இந்த பில்லை கொண்டு வந்து நம்ம மைனாரிட்டி ஆட்சி இத்தனைக்கும் இது அப்படி இருந்துமே ஒரு பெரும்பான்மை பாஜக போல வந்து இவங்க வந்து 2/3 வரைக்கும் போறாங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப ப்ரீ பிளான்டா வந்து இந்த செஷனை கூட்டியிருக்காங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. அது அப்ப டிஎம்கே முன்னாடி அணுகிருப்பாங்க இல்லையா பாஜக கையில வந்து எல்லா விதமான ஆயுதங்கள் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு மைனாரிட்டி பார்ட்டி. மக்களின் மனதை வெல்வதற்கு தான் அவர்களுக்கு முடியலையே தவிர அவர்களால் ஓரளவுக்கு நீங்க கடந்த எலெக்ஷன் நடத்தினார் இல்லையா, அவர் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வேற எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாரு, ஞானேஷ்குமார் இருக்கிறாரு. ஞானேஷ்குமார் கையில் இருக்கக்கூடிய இயந்திரம் வேற, அங்க அன்னைக்கு இருந்தது அதாவது என்னன்னா மனிதர்களே அதை டீல் பண்றதே வேற. அதனாலதான் அந்த அவரை நீங்க விலக்கி விடுறீங்க சரிங்களா. இவரை உங்களுக்கு தேவையான ஆளை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சௌகரியமே இன்னைக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பை தான் அவர்கள் ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. அப்போ ஒரு படியா தான் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிடைத்திருப்பது என்பது மக்கள் ரெகக்னேஷன் குறைவாக இருந்தாலும் மற்ற எல்லா பவர் இருக்குது. இன்னொன்னு இது பாஜகவின் ஆட்சி அல்ல, ஆர்எஸ்எஸ் ஆட்சி. ஆர்எஸ்எஸ் திட்டமிடுதலில் நடக்குது. இப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அடிப்படை கொள்கை கோட்பாடுலாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் இருங்க, மக்கள் உங்களை நம்புறாங்களா இருங்க, எங்களுடைய பிரான்ச்சா இருந்துக்காங்க, நாங்க ஒரு பெரிய நிறுவனங்க, எங்களோட பிரான்ச் ஆபீஸ் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க விஜய் ஆட்சி நடத்துறாரு, அது என்னது, அது பாஜக ஒரு கிளை அமைப்பு, அவ்வளவுதான். விஜய் தனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, தனக்கு ஒரு சக்தி இருக்கு, அப்படி இப்படின்னு அவங்க நினைக்கலாம். முன்னாடி கூட அவங்க நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல, இப்ப நினைச்சிருக்கலாம் 108 நமக்கே வந்ததுன்னு. அப்படி எல்லாம் அல்ல, பாஜகவின் அனுக்கிரகத்தால் அது நடக்குது. இப்போ இன்னொன்னையும் சொல்லி கேளுங்க, நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க அமைச்சரவையில் இடம் தரோம், உங்களுக்கு இது மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லுவது என்பது யாருடைய பேச்சு? தாவேகா பேசுகிற பேச்சு. எப்படி ஒத்து போகுது பத்திலா? நீங்க வாங்க, என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற. அதோட பொருள் என்னன்னா, நீங்க ஜெயிச்சுட்டு உள்ள வருவீங்க, அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கட்சி இருக்காது. திருமாவளவன்ட்ட கட்சி இருக்கானே, ஏதாவது இருக்கா? கட்சி இருக்காங்களா? கட்சிக்கு ஆள் இருக்குதா? வன்னியரசு திரும்பி வருவாரா? நான் ஏதோ எத்தனை முறை இந்த இடத்துல வச்சு கேட்டிருக்கிறேன். வன்னியரசே வரமாட்டாரு. திரும்பி போன அந்த சைடு போன விஜய் ஆதரவாக போனவர்கள் வரமாட்டாங்க. எப்ப வருவாங்க? போனது போகுது. பழைய திருமாவளவன் நான் களத்துல இறங்கினேன் 2090களின் இறுதியிலோ தொடக்கத்திலோ இருந்த திருமாவளவன் களத்துல இறங்கி திமிரி திருப்பி அடின்னு இறங்கி நின்று சண்டை போட ஆரம்பிச்சா மற்றவர்கள், அதாவது வழிதவறி போன ஆடுகள் திரும்பி வரும். சோ அப்ப இந்த தருணம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓஜி டிஎம்கேவுக்கான நேரம் வந்து இதுதான் பாலிசி. நான் திருமாவளவனுக்கு சொல்றேன், அதே ரூல்ஸ் தான் இவங்களுக்கும் சொல்றேன். நீங்க இணக்கமாக போயிட்டுலாம் ஒன்னும் சோப்பு போட்டு பாத்திரம் வளர்க்க முடியாதுங்க. இது முரட்டு வைத்தியம் தான். இங்க நீங்க எதிர்த்து சண்டை போட்டு தான் வாழ்க்கை நடத்த முடியும். சர்வைவல் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் தேன் த, அதாவது இந்த பிழைப்பு வேற. நான் சர்வைவல்னு சொல்றது அடங்கி போய் பிழைத்து வாழ்வதல்ல, எதிர்த்து போராடி பிழைப்பது. அது சில உயிரினங்களுக்கு கட்டாயம். அந்த அடிப்படையில் திமுகவுக்கோ அல்லது புரட்சிகர அமைப்புகளுக்கோ எதிர்த்து போராடிதான் வெற்றி பெற வேண்டும் தவிர இணக்கமாக இருப்பதால் உருவாக முடியாது. நீங்க அம்பேத்கர் சிலையை கூட உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அமைச்சர்னு சொல்லி உங்களை உட்கார வச்சிருப்பாங்க, உங்க கண்முனாலே எந்த தவறையும் கூட ஈஸியாக செய்வார்கள். அப்படிங்கிறதா நிகழ்கால சொல்கிற பாடம். நிச்சயமா சார், பரபரப்பான டெல்லி சூழ்நிலை குறித்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.